ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் உறவுக்குள் ஒரு முறிவானது ஏற்பட்டிருக்கும். அதை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதை நினைத்து பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். 8ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடுகளின் சமசப்தம பார்வைகளால் உங்களுடைய இரத்த பந்தங்களும் மற்றும் மிக நெருங்கிய உறவினர்களுடனான உறவுகளும் முற்றிலுமாக முறிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். ஆனா உங்களுடைய உறவினர்கள் என்னவோ உங்களை விட்டு பிரிய வேண்டும், இவனிடம் போதுமான அளவுக்கு சொத்துக்கள் இல்லை, போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரும் மதிப்பும் இல்லை, இவனால் நமக்கு எந்த விதமான தேவைகளும் கிடையாது, அதனால இவனை நம்ம கைக்குள் வைத்து என்ன செய்வது என்று தெரிந்து கொண்டு உங்களின் உறவினர்களும் ஏன் உங்களுடைய நண்பர்களும் கூட உங்களை கலட்டி விடுவதற்கும் அவருடைய குடும்பத்தில் இருந்து உங்களிடம் பேசாமல் போவதற்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டுக்கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒருவர் மட்டும்தான். அது ரிஷபம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி, நீங்கள் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன தெரியுமா? நம்ம யாரையும் வேண்டா வெறுப்பாக பேசக்கூடாது, அனைவரிடமும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும், மூஞ்சை கூட காட்டி பேசக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாரும் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஒரு சிறிய கருத்து வேறுபாடுக்கும் கிரகங்களின் சதியாலும் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து சுமூகமாக பேச வேண்டிய உறவுகளை துண்டிக்கும் நிலைக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கும் உங்களுடைய காலச்சக்கரம். ஆனால் உங்களுடைய கிரகங்களும் உங்களுடைய காலச்சக்கரங்களும் ஒரு சில நேரங்கள்ல தவறான சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொடுக்கும். நீங்கள் நினைப்பீங்க உங்களுடைய உறவினர்கள் உங்களிடம் தவறாக பேசுகிறார்கள் என்று. அவர்கள் தவறாக பேசுகிறார்கள். மற்றொரு பக்கம் கிரகங்களும் காலச்சக்கரமும் சுழலும் போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே தேவையில்லாத சில விஷயங்கள் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகளையும் சேரக்கூடிய உறவுகளையும் சரியான உறவுகளாக, நம்பிக்கை மிக்க உறவுகளாக வைத்துக் கொண்டால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் நன்மையை தேடி கொடுக்கும். நீங்கள் எவ்வளவோ இறங்கி போயும் விட்டு கொடுத்தும் கூட அவங்க உங்களை ஏளனமாக நினைத்து விலகி செல்லவா ஆரம்பித்தார்கள். உங்களை ஒரு காலத்தில் கொண்டாடிய உறவுகள் இன்று உங்களை கண்டாலே முகம் திருப்பி செல்லக்கூடிய அவல நிலைமையானது உங்களுடைய மனதை வாட்டி வதைத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நடந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய வேலை இடத்தில் மதிப்பு என்பது குறைய ஆரம்பித்திருக்கும். 6ஆம் வீடான கர்ம மற்றும் உத்தியோகஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரகங்களின் வக்ர நிலைமை உங்களை வேலையிடத்தில் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கியது. நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உங்களின் சொந்த வேலைகளை, தூக்கத்தை தியாகம் செய்து நீங்கள் உழைத்த உழைப்பு அத்தனையும் இப்பொழுது வீணாக போய்விட்டது. ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, நம்ம எவ்வளவோ கடின உழைப்பை போட்டோம், இரவு நேரங்கள் தூக்கம் இல்லாமல், சாப்பாடு கூட இல்லாமல். ஒரு மனிதன் வேலை செய்தால் அவன் உணவுக்காகத்தான் வேலை செய்வான். ஆனால் அப்படிப்பட்ட உணவை கூட சரியாக சாப்பிட முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க பட்ட வேதனைகள் என்னவென்று உங்களுக்கு தான் தெரியும். உங்களை விட குறைவாக உழைத்த மேலதிகாரிகளுக்கு, ஐஸ் வைத்த மற்ற நபர்களுக்கு பதவி உயர்வுகளும் அங்கீகாரமும் தாரை வார்க்கப்பட்டது. உங்களின் திறமை இரட்டிப்பு செய்யப்பட்டு வேலையிடத்தில் உங்களின் மதிப்பு குறைக்கப்பட்ட போது இனி உழைத்தது இனிமே உழைத்து என்ன பயன் என்ற வக்தியின் எல்லைக்கு நீங்க செல்லவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உதவி செய்தவரால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். நெருக்கடி என்று வந்தவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்டவர்கள் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களாகிய நீங்கள். தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் பலவீனம் அடைந்த காலங்களில் உங்களை நாடி வந்த கஷ்டம் என்று கண்ணீர் வடித்தவர்களுக்கு உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையும் நகைகளையும் கூட கடனாக நீங்கள் அந்த ஒரு நபர்களுக்கு தேடி கொடுத்திருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்க ஏமாந்து விடக்கூடாது என்று நினைத்துதான் அதனை அத்தனையும் நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனால் வாங்கும் பொழுது காலில் விழுந்து உங்களிடம் வாங்கியிருப்பார்கள். நன்றி எல்லாம் சொல்லி கண்ணீர் வடித்து உங்களுக்கு அப்போ பார்க்கும் பொழுது அவர்களை பாவமாக தெரிந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்க அதை திருப்பி கொடுக்கும் போது உங்களை அலைய விட்டிருப்பார்கள். கேட்க போனால் உங்களுக்கே மிரட்டல்களும் அவதூறுகளும் பரிசாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். உங்களின் சொந்த பணத்தை அடுத்தவர்களிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் மற்றவங்களின் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு ஏமாற்ற சூழல் மனிதர்களின் சுயரூபத்தையே உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். ஆனா நம்ம என்னமோ நினைத்து அவனுக்கு பணத்தை கொடுத்தோம், ஆனா அவன் நம்மளையே இப்படி அலைய விடுவான் என்று எதிர்பார்க்கவே இல்லையே என்கிற மாதிரி உங்களுடைய மனதுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பித்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம ரிஷபம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில தேவைக்கேற்ப வரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்களால் புதுவிதமான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கவும் செய்யும். பணிகளில் சாதகமான சூழல் உங்களுக்குள்ள அமைந்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் புதிய புதிய நபர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய அனுபவங்கள் மூலம் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போகவும் செய்வீங்க. போட்டிகளில் ஈடுபட்டு மனமகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். வியாபார பணிகளில் எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து கொண்டிருந்த நபர்கள் அனைவரும் இனிமே உங்களை விட்டு எதிர்க்காமல் உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிப்பார்கள். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நல்லது என்பதை நாட்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்வீங்க. உறவினர்கள் வழியில் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில நடக்கா இல்லையா என்பதையும் கவனித்து பாருங்கள். அதே போல ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண யோகம் இப்பொழுது வலுப்பெற ஆரம்பிக்கும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போவதால் திருமண வயதில் இருக்கும் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு வரன் தேடும் முயற்சிகள் மிக எளிதாகவே கிடைத்துவிடும். இதுவரைக்கும் நீங்க தேடி தேடி கலைத்து போயிருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே பிடித்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரனானது தேடி வந்து அமைய ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்களும் தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. அந்த ஒரு வாழ்க்கை துணையால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக மாறவோ ஆரம்பிக்கும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் சுபமாக முடிந்துவிடும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழத் தொடங்கக்கூடிய நன்னாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகும் அற்புதமான ஒரு தருணமும் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத நினைத்து பார்க்காத சில முயற்சிகளும் நினைத்து பார்க்காத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி நடக்கவும் ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளில் ஒரு வெற்றி உண்டாகும். 3ஆம் வீடான வீரிய மற்றும் முயற்சி ஸ்தானம் வலுவடைவதால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் மாபெரும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த ஒரு மாபெரும் வெற்றியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே மாறிவிடும். புதிய தொழிலை தொடங்குவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது, புதிய கலைகளை கற்றுக்கொள்வது என நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் முதல் ஆளாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. தடைகளையும் சவால்களையும் உங்களின் அறிவுத்திறனால் தகர்த்தெறிந்துவிட்டு உங்களின் இலக்கை மிக துல்லியமாக அடைந்தும் கொள்வீர்கள். தோல்வி என்ற சொல்லுக்கே உங்களுடைய அகராதியில் இடம் இருக்காது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதிசயத்தை நீங்கள் கண்பித்துக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். அன்பர்களாகிய நீங்கள் தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் பலவீனம் அடைந்த காலங்களில் உங்களை நாடி வந்த கஷ்டம் என்று கண்ணீர் வடித்தவர்களுக்கு உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையும் நகைகளையும் கூட கடனாக நீங்கள் அந்த ஒரு நபர்களுக்கு தேடி கொடுத்திருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்க ஏமாந்து விடக்கூடாது என்று நினைத்துதான் அதனை அத்தனையும் நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனால் வாங்கும் பொழுது காலில் விழுந்து உங்களிடம் வாங்கியிருப்பார்கள். நன்றி எல்லாம் சொல்லி கண்ணீர் வடித்து உங்களுக்கு அப்போ பார்க்கும் பொழுது அவர்களை பாவமாக தெரிந்திருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்க அதை திருப்பி கொடுக்கும் போது உங்களை அலைய விட்டிருப்பார்கள். கேட்க போனால் உங்களுக்கே மிரட்டல்களும் அவதூறுகளும் பரிசாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். உங்களின் சொந்த பணத்தை அடுத்தவர்களிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் மற்றவங்களின் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு ஏமாற்ற சூழல் மனிதர்களின் சுயரூபத்தையே உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். ஆனா நம்ம என்னமோ நினைத்து அவனுக்கு பணத்தை கொடுத்தோம், ஆனா அவன் நம்மளையே இப்படி அலைய விடுவான் என்று எதிர்பார்க்கவே இல்லையே என்கிற மாதிரி உங்களுடைய மனதுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பித்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம ரிஷபம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில தேவைக்கேற்ப வரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்களால் புதுவிதமான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கவும் செய்யும். பணிகளில் சாதகமான சூழல் உங்களுக்குள்ள அமைந்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் புதிய புதிய நபர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்து கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய அனுபவங்கள் மூலம்
இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போகவும் செய்வீங்க. போட்டிகளில் ஈடுபட்டு மனமகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். வியாபார பணிகளில் எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து கொண்டிருந்த நபர்கள் அனைவரும் இனிமே உங்களை விட்டு எதிர்க்காமல் உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிப்பார்கள். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நல்லது என்பதை நாட்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்வீங்க. உறவினர்கள் வழியில் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகி போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில நடக்கா இல்லையா என்பதையும் கவனித்து பாருங்கள். அதே போல ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண யோகம் இப்பொழுது வலுப்பெற ஆரம்பிக்கும். 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போவதால் திருமண வயதில் இருக்கும் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு வரன் தேடும் முயற்சிகள் மிக எளிதாகவே கிடைத்துவிடும். இதுவரைக்கும் நீங்க தேடி தேடி கலைத்து போயிருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே பிடித்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரனானது தேடி வந்து அமைய ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்களும் தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. அந்த ஒரு வாழ்க்கை துணையால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக மாறவோ ஆரம்பிக்கும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் சுபமாக முடிந்துவிடும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழத் தொடங்கக்கூடிய நன்னாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. திருமண வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சிகரமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகும் அற்புதமான ஒரு தருணமும் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத நினைத்து பார்க்காத சில முயற்சிகளும் நினைத்து பார்க்காத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி நடக்கவும் ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளில் ஒரு வெற்றி உண்டாகும். 3ஆம் வீடான வீரிய மற்றும் முயற்சி ஸ்தானம் வலுவடைவதால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் மாபெரும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த ஒரு மாபெரும் வெற்றியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே மாறிவிடும். புதிய தொழிலை தொடங்குவது, புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது, புதிய கலைகளை கற்றுக்கொள்வது என நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் முதல் ஆளாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. தடைகளையும் சவால்களையும் உங்களின் அறிவுத்திறனால் தகர்த்தெறிந்துவிட்டு உங்களின் இலக்கை மிக துல்லியமாக அடைந்தும் கொள்வீர்கள். தோல்வி என்ற சொல்லுக்கே உங்களுடைய அகராதியில் இடம் இருக்காது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதிசய